ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம நூக்கல் வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஆயில் சேர்த்துருக்கேன். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இது ரசத்துக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த காயில நீங்கள் செஞ்சு பாருங்கள், நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட கொஞ்சம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். இது சப்பாத்தி இட்லி கூட சாப்பிட்லாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு நூக்கல் ஒன்றே ஒன்று தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நம்ம குக்கர்லேயே செய்கிறனால ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். இப்போது நூக்களை நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போ இதோட நான் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். நான் ஊற வைக்கல, நம்ம குக்கரில் போடுறதுனால நான் ஊற வைக்கல. இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தகுந்தாப்பில் நான் மசாலா சேர்க்குறேன். இதில் என்னென்ன சேர்க்குறேன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா. இது உங்கள் தேவைக்கேற்ற எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அடுத்தது நான் அரை மூடி தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ தேவையான அளவு நான் உப்பு சேர்க்குறேன். இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போது இந்த தண்ணி நம்மளுக்கு போதும். இதை நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட நூக்கல் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ஒரு 5 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 5-6 விசில் விட்டு நம்ம எடுத்துட்டோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாசம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அதனால டேஸ்ட்டு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு நூக்கல் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நூக்கல் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடலைப்பருப்பு நூக்கலும் போட்டு செஞ்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.